சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நீ தைரியமாக இரு என் செல்ல குழந்தையே. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய். நல் உறக்கம் கொள். ஏனென்றால் நாளைய விடியல் உனக்கானது. உன் வாழ்க்கையில் உள்ள ஏக்கங்கள், சில விஷயங்கள் உன் கண்முன்னே நடக்கும்போது நமக்கும் இதை போன்ற விஷயம் நடக்குமோ நடக்காதோ என ஏங்கி அன்புக்காக பரிதவித்து நிற்கும் உன் மனதின் நோட்டத்தை பார்க்கின்ற போது என்னுள் என் குழந்தையை இப்படி பரிதவிக்க விட்டேனே என்று மனம் வருந்துகிறேன். கஷ்டங்கள் வந்தாலும் சந்தோஷங்கள் வந்தாலும் எல்லாமே நீங்கள் பார்த்து என்னிடம் வருவது எனக்கென்று உங்கள் துவாரகாவிலிருந்து வரும் பரிசு. சமாளவாய் எடுத்துக்கொள்ளும் உன் மனதிற்கு எத்தனை கொடுத்தாலும் தகும். உன்னுடைய ஏக்கங்கள் அன்பிற்காக மட்டுமே சுயமரியாதை அளிக்கும் உனக்கென்ற ஒரு வழி. அதில் எல்லோரும் சமத்துவமாய் வர வேண்டும் என்ற நினைப்பு, எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் உன் நெஞ்சம் என உன்னை காணும்போது என் மனம் என் பிள்ளையான உன்னை கண்டு சந்தோஷமடைகிறது. நீ என்றும் நன்றாக இருப்பாய் என மற்றவர்களுக்காக சொல்ல தோன்றும் உன் மனம் இனிமேல் உனக்கு வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் நல்லதும் தெரியும் வழிகளை மட்டுமே உன்னை பக்குவப்படுத்தி காட்டப்போகிறது. உன் மனதில் உன் சாய் தேவாவான நான் என்றும் இருப்பேன். உன் மனதை நான் அறிவேன். குதர்க்கமான எண்ணங்கள் உன்னுள் எழும்போது அதை நான் கவனிக்கிறேன். எண்ணங்கள் என்பதற்கு இதுதான் உருவம் என்று கிடையாது. உன் கண்ணால் நீ பார்க்கும் காட்சி, உன் மனம் என்னும் இன்னொரு கண்கள் அதை எப்படி உன்னை உள்வாங்குகிறது என்பது உனக்கே தெரியாது. அப்படி இருக்கையில் நீ ஏன் பொறுப்பேற்றுக்கொள்கிறாய்? எல்லாவற்றையும் நிதானமாக என்னிடம் விட்டுவிடு. பொறுமையும் நம்பிக்கையுடனும் காத்திரு. நிச்சயம் உனக்கான நல்வாழ்க்கை உன்னை தேடி வரும். நான் உன்னுடையவன் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே. உன்னுடனேயே இருக்கிறேன் என்பதையும் மறந்துவிடாதே. உன் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா சொல்? என் பிள்ளையே, நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருந்தால், அவர்கள் மனம் காயப்படும்படி நடந்து இருந்தால் அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள். அது ஒரு கர்மாவாக பின்தொடர்கிறது. மனம், வாக்கு, செயல் மூன்றும் கர்மாவை தர வல்லது. அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும். என்னை வந்தடைந்த பிறகு உன் வினைகள் குறைவதற்கே உன்னை வழி நடத்துகிறேன். வினைகளை சேர்த்து கொள்ளாதே. நீ வினைகளை குறைத்து கொண்டு வா. நீ இழந்தவற்றில் நியாயமாக உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தும் நிச்சயம் வந்து சேரும். எனக்கும் உனக்கும் இடையே உள்ள பந்தம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் நீ என்னை பரிபூரணமாக நம்பு. வேறு மார்க்கமில்லை. இந்த ஒளிவு மறைவு விளையாட்டுக்கள் எல்லாம் என்னிடம் வேண்டாம் குழந்தையே. நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமானதுதான். ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?